அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 15/2/2026 விசுபாவசு வருடம் மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று மிருக சுருஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:34 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு செய்வினை கோளாறு காரணம் அல்லது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளலாம். இன்று வெற்றி பெறுவதற்கு உறுதி உங்களிடம் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணிக்கான பாராட்டு கிடைக்கும். இது உங்களுடைய மனதில் மகிழ்ச்சியை அதிகரிக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். சொத்துக்கள் அதிகரிக்கும். முக்கிய முதலீடுகள் இன்று பணத்தை சேமிக்கக்கூடியதாக அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் நேர்மறையான அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். தைரியம் மற்றும் உறுதி உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும். நீங்கள் விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவீர்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் நிதி நிலைமையில் முன்னேற்றம் காணப்படும். சேமிப்பு உயரும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பதட்டமும் கவலையும் உங்களிடம் காணப்படலாம். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயலாற்றுவது சிறப்பு. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம். சிறப்பாக திட்டமிட்டு மிக சரியாக பணிகளை ஆற்ற வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. என்றாலும் அதிகமாக சேமிக்க முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய சில கருத்துக்களை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்ள இந்த நாள் உகந்த நாள் அல்ல. உரையாடும் போது அதிக கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். அதிக நீரை பருகுவது மிகவும் நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இழப்புகள் நேராவண்ணம் கவனித்து செயலாற்ற வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய சில பணிகள் முடிக்க முடியாமல் நிலுவையில் நிற்கலாம். இன்று பணிகளை குறித்த நேரத்தில் துல்லியமாக முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் அதிக அளவில் செலவாகலாம். தேவையற்ற செலவுகளை கண்காணிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு வன்மையாக நடந்து கொள்வீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க அதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு உப்புசம் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்படலாம். காரம் மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. அதிக நீரை பருகுவது சிறப்பு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஓய்வில்லாமல் உழைப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இன்று பயனுள்ள முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது. இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை வெளியிடங்களுக்கு சென்று இருவரும் இணைந்து மகிழ்ச்சியோடு இந்த நாளை கழிப்பீர்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். இதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சம்பவங்கள் சாதகமானதாக அமைய செயல்களை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். முக்கியமான முடிவுகளை வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. மிகுந்த எச்சரிக்கையும் சிறந்த திட்டமிடலும் அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது. எனவே தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாக இருக்க வேண்டும். துணையோடு கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். துணையின் விருப்பப்படி நடந்து கொண்டால் மகிழ்ச்சி நிலவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் என்றாலும் உங்களுடைய கண்களுக்கு போதிய கவனமும் சிகிச்சையும் மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். இன்று அடுத்தவர் தரக்கூடிய வாக்குறுதி நம்மால் உங்களுடைய கடின உழைப்பை நம்பி செயலாற்றுங்கள். இன்று அடுத்தவர் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்ப வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்காது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சில பண வரவுகள் காணப்பட்டாலும் செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும். பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்ய வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. முறையான உடற்பயிற்சி தியானமும் மிகவும் சிறப்பு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் வகையில் இருக்கும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மேற்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பணிகளில் தவறு நேர வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக பணியாற்ற வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மோதல் காணப்படலாம். உரையாடும் போது அதிக கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. யோகா மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உறுதியாக நற்பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகள் வளர்ச்சி தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் லட்சியங்களை அடைய முடியும். சிறந்த பலன்களை காண இன்று நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணிக்கு அங்கீகாரம் பெறுவீர்கள். செயல்திறன் சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் முழு திருப்தி அடைய மாட்டீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பேசும்போது கவனமாக பேச வேண்டும். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பு. நிதி நிலைமையை பொறுத்தவரை காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும். பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். பிறரோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை அதிகமான பதட்டம் காரணமாக பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தன்னம்பிக்கையோடு இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக இருவரும் நல்ல புரிந்துணர்வையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்க முடியும் என்றாலும் வீணான செலவு காரணமாக நீங்கள் சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சில அசௌகரியங்கள் காணப்படலாம். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மனதிலிருந்து எதிர்மறை எண்ணங்களை நீக்காவிடில் வளர்ச்சி பாதிக்கப்படலாம். மதிப்புமிக்க பொருட்களை இழக்க வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு காணப்படலாம். இதனை அவருக்கு தெளிவாக உரைப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை சில நிதி கட்டுப்பாடுகள் காணப்படலாம். நிதியில் ஸ்திரத்தன்மைக்கான நீங்கள் செலவுகளை கண்காணிக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பிரச்சனை அல்லது மனக்குழப்பம் காரணமாக இந்த நாளை அனுபவிக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் இருக்காது. நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை நீங்கள் உங்களது பணிகளை திறம்பட மேற்கொள்வீர்கள். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் திறந்து பேசுவதன் மூலமாக நல்லுறவை வளர்ப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகை சம்பாதித்தாலும் தவிர்க்க முடியாத செலவுகள் காரணமாக பணத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் அசௌகரியமாக உணர்வீர்கள்.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். தெரிந்து கொண்டோம். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.